தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த இவிஎம் சம்பந்தமான ஒரு விவகாரம், இது இப்போ கொளத்தூர்ல நடந்த அந்த மறு ஆய்வு விவகாரம் சம்பந்தமாக திமுக தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க போக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. வரக்கூடிய செய்திகள் அநேகமாக இன்று அல்லது நாளை அவங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரம் தான். இது இப்போ நாடு முழுக்க அது ஒரு இஷ்யூவாக உருவெடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கடுமையா சாடி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க யார் ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்ப ஆட்சியாளர்கள் இப்ப தேர்வு செய்யறாங்க யார் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அதே போல இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீதான நம்பகத்தன்மை என்ன நிலையில் இந்த பொதுஜன மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது நீங்க பாக்குறீங்க? நீங்க ரெண்டு விஷயத்த கிளப் பண்ணிருக்கிறீங்க. ஒன்று திமுக உச்சநீதிமன்றத்திற்கு போகக்கூடிய விஷயங்கள் அது வேற. ஆனா தேர்தல் கமிஷன் சம்பந்தமா மக்கள் மத்தியில என்ன கருத்து இருக்குங்கிறது அது வேற. ஓகே. பீகார்ல எஸ்ஐஆர் தேர்தல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அவர்கள் அங்க அந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல அந்த அனௌன்ஸ் பண்ண அந்த நேரத்திலேயே அதை பற்றி விவாதிக்கிறதற்காக பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் உடனடியாக ஒரு கூட்டம் கூட்டி நாங்கெல்லாம் போயிருந்தோங்க. போய் உடனடியாக இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக மோசமான ஒரு செயல் திட்டம். பாஜக நம்ம சொல்றது போல யாரை வெளியேற்றுவது என்பது பற்றி முடிவெடுப்பதற்காக இந்த தேர்தல் கமிஷன் ஞானேஷ்குமாரை கொண்டு நிறுத்தி இருக்கிறது. எனவே இது குறித்து நீங்கள் வந்திருக்கிற தோழர்கள் எல்லாரும் உங்களுடைய மாநிலங்களிலே அம்பலப்படுத்துங்கள்னு சொன்னதனுடைய அடிப்படையில நான் அங்கிருந்து இங்க குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இதற்கு எதிராக எஸ்ஐஆர் எந்த அளவிற்கு மக்களை இன்றைக்கு தமிழ்நாட்டுல திமுகவை கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிரும்னே நான் பேசியிருக்கிறேங்க. கோயம்புத்தூர்ல மீட்டிங் நடத்தினேன், சென்னையில அறப்போர் இயக்கம் அலுவலகத்துல மீட்டிங் நடத்தினேன், மதுரையில போய் கூட்டம் நடத்தின தன்னார்வலர்களை வச்சுட்டு இந்த செய்திகளை எல்லா கட்சியில இருந்தும் வந்திருந்தாங்க. அதே போல இவர்கள் எல்லோரிடமும் சொன்ன திமுக இருந்து கூட துறைமுகம் தொகுதியில் உள்ள இருந்த ஒரு தன்னார்வலர் காஜா மொய்தீன் வந்திருந்தாரு, பல்வேறு தோழர்கள் வந்திருந்தாங்க. ஆனால் இவர்கள் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் காதில் வாங்கல. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் போக 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 நாள் போக போக கிட்டத்தட்ட அது நான் 1 கோடி பேர், அதாவது 80 லட்சம் 90 லட்சம் சொல்றாங்க, அது எனக்கு நினைவில்லை. அந்த அளவிற்கு அதை வெளியேற்றிட்டாங்க, அவங்கள டெலீட் பண்ணிட்டாங்க. அதே போல கிட்டத்தட்ட 25-30 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறாங்க. சேர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் புதிதாக ஒரு சட்டத்தை போட்டு ஒரு விதியை போட்டு ஆன்லைன்ல சேர்க்கலாம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆன்லைன்ல சேர்க்கலாம்னா எவன் எந்த மனிதன் எந்த மனுஷி எங்கிருந்து சேர்க்கிறார்கள் என்றே தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆலந்து தொகுதி ராகுல் காந்தி சுட்டி காட்டினார். அப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டெல்லியில இருந்து கூட இங்க குளத்தூர்ல நம்ம ஒரு 100 பேரை 1000 பேரை சேர்க்க முடியும். அப்ப இதை சொன்னோம். அப்போ அவர்கள் எல்லாம் இந்த கட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சிகளும் சொல்றேன், இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் இடதுசாரி கட்சிகள் இருந்து எனக்கு கிடைத்த பதில், அதாவது எல்லா இடங்களிலும் பூத் லெவல்ல வலுவாக இருப்பது திமுக தான். அப்ப அவர்கள் மட்டும்தான் இதை சரிப்படுத்த முடியும், நமக்கு முடியல. அவர்கள் நினைச்சாதான் இதை ஒழுங்குபடுத்த முடியும். நாங்க அவர்களை பொறுத்தவரையில் நமக்கு வந்த தகவல், நாங்க கீழே வரைக்கும் எல்லாம் கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இதுதான் இங்க சிக்கல். 80 லட்சம் பேர் வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா யார வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஹிந்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற பகுதியிலே சென்னையிலே எவ்வளவு பேரை வெளியே அனுப்புறாங்க, வெளியேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இவர் ஸ்டாலினுடைய தொகுதியில, குளத்தூர் தொகுதியில என்ன கிட்டத்தட்ட 80,000 பேர் 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு ஃபைனல் டிராஃப்ட்ல கிட்டத்தட்ட 80,000-85,000 பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. ஆமா. அப்போ ஃபைனல் டிராஃப்ட்ல அப்படின்னா என்ன அர்த்தம்?
அதாவது 1,00,000 பேரை நீக்கிட்டாங்க. 80,000 பேரை ஃபைனல் டிராஃப்ட்ல நீக்கி இருக்காங்கன்னா, அந்த 20,000 பேர் வேற வந்து புதுசா சேர்த்திருக்கிறாங்க. அல்லது அந்த அந்த இதுலயே கொஞ்சம் அந்த மாறுபாடு இருக்கலாம். சரி 80,000 வைத்துக் கொள்ளுவோம். அப்ப இந்த 80,000 பேரை நீக்கி இருக்காங்கன்னா 8,000 ஓட்டு வித்தியாசத்துலதான் இவர் தோத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளை வந்து சேர்த்திருக்காங்க புதுசா குளத்தூர் தொகுதியில. அப்ப எப்படிங்க வந்து இவர் ஜெயிக்க முடியும்? எனக்கு சார் இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி குறுக்கீடு. இப்போ பீகார்ல மாஸ் டெலிஷன் நடந்துச்சு. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க இந்த எஸ்ஐஆர் மூலியமாக. தமிழ்நாட்டிலையும் இதே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பல மாநிலங்களில் நடந்துச்சு. 5 மாநிலங்கள் தேர்தலோட ஒட்டி 11 மாநிலத்துக்கு பண்ணாங்க. இப்போ இப்ப முதலமைச்சர் தொகுதியிலையும் சரி, துணை முதல்வர் தொகுதியிலும் சரி, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை நீக்கிறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது இந்த அபாயத்தை சற்றும் உணராமல் இது வந்து சாதாரணமா வந்து ஒரு மரணித்தவர்களையும் ஷிஃப்டட் ஓட்ஸையும் தான் வந்து நீக்கிறாங்க அப்படின்னு உதாசீன பார்வையோடு திராவிட முன்னேற்ற கழகம் கடந்து சென்றதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி சந்தித்திருக்குன்னு சொல்றீங்களா? 2 காரணத்தை நான் சொல்றேன். ஒரு காரணம் நான் என்னுடைய கணிப்பு தானே சொல்றேன். ஒரு காரணம் நம்மிடம் ஆட்கள் போதிய அளவு நம்முடைய அதாவது தோழர்கள் இருக்கிறார்கள். கீழே வந்து எல்லாம் கரெக்டா வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா அது கூட ஒரு எவ்வளவு தவறுங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஒரு இடத்துல பூத்துல வந்து ஒரு திமுகவுக்குள்ளவங்க யாருமே அவங்களே வந்து ஓட்டு போடலைங்கிற ஒரு செய்தி கூட நமக்கு வந்தது. சோ இது ஒரு தப்பான ஒரு அசம்ஷன்ல நம்பிக்கையிலும் திமுக இருந்தது. இன்னொன்று ஆபத்தானது, 2மே ஆபத்தானது. அதை விட ஆபத்தானது இந்த கார்பரேட்டுகள். பாஜகவை எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம். ஆனால் இந்த கார்பரேட்டுகள் இருக்கிறாங்களே அவர்களுக்கும் நமக்கும் பெரிய அளவுக்கு முரண்பாடு இல்லை. அதானி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. பரந்தூருக்கு நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இந்த அரசாங்கம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் இதை வச்சுட்டு. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் அடிக்கிற அடி வந்து இவங்களை அடிக்கல. நமக்கு தெரியுது இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் பாத்தீங்களா ஒட்டச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்கல்ல. அப்ப அந்த அளவுக்கு நம்மளை செய்யல. அப்படிங்கும் பொழுது நம்மை தொடமாட்டார்கள் என்ற ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கை பாஜகவை பொறுத்தவரை கூட இருந்தவன் தாங்க முதல்ல குத்துவான். அவர்களைத்தான் முதலில் அவர்கள் வந்து பாருங்க, யார் யார் எந்த கட்சி கூட அவர்கள் வந்து உறவு வைத்தார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் ஒழித்து விட்டார்கள். காஷ்மீர்ல வந்து ஆமா காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாருங்க, பீகார்ல பாருங்க நிதிஷ்குமார் சுத்தமா காலியாகி போச்சு. சிவசேனா அலையன்ஸ் போட்டாங்க, சுத்தமா காலியாயிடுச்சு. அதாவது துரியோதன ஆலிங்கனம்னு சொல்லுவாங்க, சாரி திருதராஷ்டிர ஆலிங்கனம். கெட்டி பிடிச்சு கொண்டுறது. அப்போ அத வந்து செய்யக்கூடியது அதை பிரியனை இவங்க அதாவது அதுதான் பாருங்க. அதாவது அந்த விநாசகாலை விபரீத புத்திங்கிறது அந்த நமக்கு தோல்வியும் அழிவும் வருவதற்கு முன்னால நம்ம புத்தி கடன் கொடுத்துட்டாங்க. இல்லாட்டா திமுகவும் இவங்கெல்லாம் தோக்கிற கட்சியாங்க. இது அடிப்படையில உங்க பேச அடிச்சுட்டாங்க. நீங்க நினைச்சிருக்க ஆட்கள்லாம் இல்ல. உங்களுடைய முக்கியமான ஆட்கள் சாதாரண மக்கள் எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, சாதாரண மக்கள் தான் வெளியே கொண்டு போறாங்கன்னு நினைச்சிருக்காங்க. வெளிய இடத்துக்கு கொண்டு போறதோ, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா டெலீட் பண்ணதுல ஆள் இல்லைனாலே டெலீட் பண்ணிடுறாங்க. வெளியே எங்கேயும் போயிருந்தாலே டெலீட் பண்ணிருக்கிறான். எல்லாம் செத்தவங்க கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இவங்க ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த கீழே உள்ள டிஎம்கே கேடட்ஸ் எல்லாம் ஏங்க அது வந்து சாதாரண ஆளுங்க, நமக்கு ஓட்டு போடுறான்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம ஆட்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா பாருங்க, இல்ல தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த சாதாரண மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஐயா. அவங்கள விட்டுட்டீங்க. அப்ப இன்னும் நம்ம என்ன சொல்ல முடியும்? இது ஒரு பக்கத்துல. அதான் வந்து இது திமுகவை பொறுத்த வரைக்கும். ஆல் இந்தியாவிலையும் வந்து இதே தான் வந்து அந்த எஸ்ஐஆருக்கு எதிராகும் போது
அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் முடிந்த பிறகு 30% வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல வந்து இவரு நம்ம நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவரு பரக்கலா பிரபாகர் அவரு நிரூபிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த 2வது அந்த பேஸ்ல உள்ளது இன்னும் வந்து தேர்தல் கமிஷன் வந்து அதற்கான இந்த அறிவிப்புகளை வெளியிடவில்லை என்று சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ இவிஎம்மில் தான் இவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரிகிறது. அதுல எந்த ஒன்று அதான் ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி இருக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐஆரை எங்கெங்க ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்காத மக்களை நீக்குவது ரொம்ப தெளிவா பட்டவர்த்தனமா நடந்தது மேற்கு வங்காளம். 27 லட்சம் பேர் கையில ஆவணங்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல்முறையீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை மேல்முறையீட்டை பைசல் பண்ணாம அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஓட்டு இந்த அதாவது இப்பொழுது வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, ஒன்றும் குடிமுழுகாது, அடுத்த தடவை வாக்களியுங்கள் என்று. ஆனால் குடி முழுகிட்டு ஐயா மேற்கு வங்காளத்துல. அப்ப இது மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இதுல வந்து எஸ்ஐஆர் என்பது ஒரு துப்பாக்கி, ரெட்டக்குழல் துப்பாக்கின்னு சொன்ன ஒண்ணு. இன்னொன்று, அப்படி மீறி மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு மாதிரியும் சரி, உதாரணத்துக்கு சொல்றேன், வாக்களித்தார்கள்னா இவிஎம் வச்சுட்டு காலி பண்ணிடுறது. இவிஎம் வந்து அவன் ப்ரூவ் பண்ணலங்கிறாங்க. இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிற உலகத்துல எல்லா நாடுகளும் ப்ரூவ் சொல்லிட்டு இருக்குங்க. சாதாரண விஷயங்க. நான் மக்களுக்கு சொல்றவங்க வந்து ஒரு எளிமையா சொல்றேங்க. இன்றைக்கு நான் வந்து நம்ம வீட்டுல என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு அலாரம்ங்க, ஒண்ணும் இல்ல, ஒரு அலாரம். அந்த அலாரம் வந்து நம்ம வந்து விடிய காலம் 4 மணிக்கு முழிக்கணும்னு சொல்லிட்டு இங்க செட் பண்ணி வச்சிடறோம். இல்லது 2 நாள் கழிச்சு நமக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்த வைக்கிறோம். தேர்தல் நடக்குது. எல்லா அந்த இவிஎம் மிஷின்லயும் இத்தனாம் தேதி எண்ண போறாங்க அப்படிங்கும் பொழுது அத்தனாம் தேதி எண்றதற்கு முந்தின நாள் அதுல வந்து அந்த சிப்ல வந்து நீங்க வந்து அந்த போட்ட சிம்பிள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், அதாவது 2க்கு 1, 2க்கு 1 அல்லது 3க்கு 1, 4க்கு 1ன்னு சொல்லிட்டு வந்து அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற, அதாவது அந்த விழ வேண்டும் என்கின்ற ஒரு முறையை செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அலாரம் மாதிரி, என்ன நடக்கும்? நீ யாருக்குத்தான் வாக்களிச்சாலும் சரி அது விழ போறது வேற இடம் இல்ல. இதுதான் ஐயா தேவசகாயம் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாங்க. எங்களுடைய தலைவர் வந்து பிரசாந்த் பூஷன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. யோகேந்திர யாதவ் கூட முதல்ல நம்பல. இப்போ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ ரெட்டைக்குழல் துப்பாக்கி இதுல இருந்து தப்பக்கூடாது, எஸ்ஐஆர்ல இருந்து வெளியே நீக்குவது, மீறினால் இதுல இருந்து தப்புவது, இன்னும் வந்து அவர்கள் யாராவது வந்து விட்டால் கட்சியை உடைப்பது. அதாவது முன்னால இவிஎம் எல்லாம் வந்து இப்ப என்ன அதான் சொல்றாங்க, மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஊடகங்கள் மத்தியில வருது, நீ யாருக்கு ஓட்டு போட்டாலும் வந்து இவிஎம்ல வந்து அவங்களுக்கு விழும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதை தாண்டி நீ யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு வந்துருவான் எம்பியா, அவனை இங்க கொண்டு வந்துருவேன் அப்படின்னு வரக்கூடிய நிலைமை வந்தாச்சு இல்லையா? ஓகே சார், அப்ப எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ சுப்ரீம் கோர்ட்லயும் இதுவரைக்கும் பல ஜனநாயக சக்திகள் இது சம்பந்தமாக நம்ம ஃபைட் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனா பெரிதாக எந்த ஒரு தீர்வுமே வந்து கண்டதில்லை. மாறாக சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபேவரபிளா தான் பல தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்கதை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த வெடித்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீதான நம்பகத்தன்மை, அதே போல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இதனுடைய நம்பகத்தன்மை, இவையெல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தீர்வு என்னதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சாமானியன் நிச்சயமாக என்னுடைய ஓட்டு நான் விரும்பக்கூடிய ஒரு கட்சிக்கு முறையாக செலுத்தப்படுகிறதா அப்படின்னு அவனுக்கு ஊர்ஜிதமாகணும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? நிறைவான கருத்து. திமுக வந்து போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமா வந்து ஒரு விஷயம் நம்ம பேசல. நான் அதை சொல்லிடுறேன். திமுகல வந்து அந்த இளங்கோவனா அவரு போய் உள்ள பார்த்தாங்க இல்லையா? அதுல அவங்க திரும்பவும் தேர்தல் கமிஷனும் சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறாங்க, வாக்குகளை வந்து மறு எண்ணிக்கை கிடையாது.
அந்த எக்ஸசைஸ் அந்த இது வந்து வாக்கள அப்ப என்னது எலெக்ஷன் வாக்கெல்லாம் எண்ணி முடிச்சாச்சு. அந்த மிஷின் இன்டெக்டா இருக்கா இல்லையா? அதுல கரண்ட் வருதா இல்லையா? அதுல வந்து சீல் கரெக்டா இருக்கா இல்லையா? முன்பக்கம் இருக்க சீல் பின்பக்கம் இருக்கா இல்லையா? ஓகே. புரியுதா உங்களுக்கு? பேப்பர் ஒட்டியிருக்கானா இல்லையா? இத பாக்குறதா. இத பார்த்து என்னப்பா செய்ய போறீங்க? நீங்க அதுல வந்து சீல் முன்பக்கம் இல்ல பின்பக்கம் இல்லைன்னு சொல்றத அவங்க ஹியூமன் எரர்னு சாதாரணமா தள்ளி விட்டுட்டு போயிட்டான். ஏங்க ஆயிரக்கணக்கில் ஒட்டும் போது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ங்க அவன் ஒட்டுறவன் வந்து இந்த பக்கம் ஒட்டுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தன் பறக்க பார்த்துட்டு அந்த பக்கம் ஒட்டிட்டாங்க. இந்த பேப்பர் எடுத்து வைக்கும் போது வந்து அவன் பேப்பர் எழுதாத வந்து இதுல எழுதிருக்கு நினைச்சிட்டு இந்த பக்கம் வச்சுட்டாங்க. இதனாலேயே நீ இவர் தோத்தாருன்னு நான் சொல்ல முடியாதுங்க. ஹியூமன் எரர். ஓகே. அப்ப இதுல என்ன தெரியுமா இன்னொரு ஆபத்து? இதை மட்டும் நான் பேசுறேன். மீண்டும் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல போவதன் மூலமாக இந்த கேஸ் எடுத்துட்டு போவதன் மூலமாக இவிஎம் வந்து மிக அதன் மேல் எந்த விதமான குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை என்று வரப்போகுது. எண்ணி முடிச்சாச்சுங்க. என்ற திருப்பி என்ன தாங்க பிரச்சனை? அவன் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவா சொல்லிட்டாங்க, மறு எண்ணிக்கை கிடையாதுன்ட்டாங்க. சரி, இறுதியாக ஒரு கேள்வி, சிறப்பான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அந்த கேள்வியோட நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னதான் தீர்வு? பெருத்தலைவர்கள் யோகேந்திர யாதவும் சரி, இன்னும் 1, 2, 3 தலைவர்களும் சரி, இடதுசாரி தலைவர்களும் சரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சுயேட்சையான நிறுவனங்களும், தேர்தல் கமிஷன், நீதிமன்றம், மீடியா எல்லாமே இன்றைக்கு அவர்களுடைய கைக்கு போயாச்சு. ஒரே ஒரு உதாரணம், அவ்வளவு லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, பெல்லட் கன்ஸ் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் நீதிபதிட்ட போய் வந்து சொன்னா, எனக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லை, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி ஒரு நீதிபதி சொல்றாருன்னு சொன்னா, நீதிமன்றம் எத்தகைய மனோநிலையில் உள்ளவர்களோடு இருக்கிறது? அதுதான். அப்ப இது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு, அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன், ஒரு மக்களுக்கான ஒரு வாய்ப்பான ஒரு சூழல் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு பின்னால், விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு பின்னால் சொல்லலாம். ஆனா இதை விட சமீபத்துல இளைஞர்களுடைய போராட்டம் நான் சொல்ல மாட்டேன், எழுச்சிக்கு பின்னால் பாஜக பேக் ஃபுட்ல இருக்கு, பின்னங்கால இருக்கு. அவங்களால வர முடியல. அமித்ஷா வரலங்க, பாராளுமன்றத்துக்கு வரல, அவரால் சந்திக்க முடியாது. ராகுல் காந்தி ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எதிர்கட்சிகள் தான். அப்ப இளைஞர்களையும் தாண்டி ஆல்பா ஜென் ஆல்பா வந்துட்டாங்க, குழந்தைகள் வந்துட்டாங்க. அப்போ இதுதான் சாலைகள் தான் இனிமேல் நம்முடைய மாற்றங்களை கொண்டு வரும், வழக்கமான நிறுவனங்கள் கொண்டு வராது என்பதுதான் அந்த தலைவர்களுடைய கருத்துக்களை நானும் வழிமுறைகிறேன். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி, வணக்கம்.